ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மரமம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதுமில்லா, புன்னகையோ போகனில்லா. நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ, என்னோடு வா வீடு வரைக்கும். இன்றைக்கி vlogல ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. நான் இந்தியாவுக்கு வரப்போகிறேனா இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு பிஆர் வீசா முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணது என்ன ஆச்சு, நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடித்தேன். ஃபைனலி எவ்வளோ காசு செலவாகிச்சு, கரண்ட்டாக யூகேயில் பிஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு என்ன ப்ராசஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரவை செய்ய போகிறோம். பயந்துடாதீங்க, ஒரு ரவை செய்யறதுக்கு ஒரு வீடியோ வாடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து எனக்கு சர்வேஷ்க்கு பாப்பாவுக்கு வந்து யூகேவோட பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் ஐஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றினா சூப்பரான ரொம்ப இப்போ கரண்ட்டாக எப்படி நாங்கள் அப்ளை பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு, அந்த சொந்த கதை செலவாச்சு, அதான் சார் பண்ண போகிறோம். அவர் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சார் பிரபு. நான் வந்து வரத்துக்குள்ளே வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க, அதனால் வந்து ஏதாவது வந்து பிரியா வந்து இங்கேயே தங்கி இருந்து உங்களை எல்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐஎல்ஆர் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யூகேல இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு 5 நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அப்ளைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இன்றைக்கி வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் சொல்லுவாங்க, நம்மளோட கைரேகை அப்புறம் கண் இதெல்லாம் கண்ணெல்லாம் எடுப்பாங்க. கண்ணு நம்மளோட கண்ணு ஸ்பெஷல் ஏஜென்ட் இல்லை, இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லை, யூஸ்வலாக நீங்கள் இங்கே வந்துட்டு விசாவுக்கெல்லாம் போனால் பயோமெட்ரிக் எடுப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம போயிட்டு பொதுவாக கைரேகை வச்சுட்டு வருவோம். அதுதான் இன்னைக்கு. ஸோ அந்த ப்ராசஸே அதுக்கு முன்னாடி நிறைய போச்சு. ஸோ அதெல்லாமே அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே போய்கிட்டே நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். பெரிய ப்ராசஸ். நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீரனை என்னென்ன பயத்தை வெளிக்க ஆரம்பிக்காம இருக்கிறது. அதான் 5 மணிக்கு சார் நைட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்குங்க காலை எல்லாம் தூங்கிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர பரபரப்பாக இருக்கு. எந்திரிச்சிட்டு காலையில் இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளரவை செய்கிறோம். ஸோ நம்ம ஃபேமிலியோட வெள்ளரவை செய்கிறோம். அதாவது என்னன்னா வெள்ளரவை வந்து அடிக்கடி நாங்கள் செய்வீங்க. வெளில போகிறோம், ரொம்ப சிம்பிளாக மாவு இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து வெள்ளரவைக்கு தான் போவோம். மற்றெல்லாம் கொஞ்சம் அலங்காரமாக செஞ்சோம்னா லேட் ஆயிரும். நம்ம போகிறது முக்கியமான விஷயம். ஸோ சாப்பாட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இல்லைனாலுமே சூப்பராக இருக்கும். என்ன அப்படி சொல்கிறீங்க? நம்ம வெள்ளரவைக்கெல்லாம் வந்துட்டுங்க உண்மையிலேயே ஒரு சங்கமே ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரவை சைக்கோஸ் நிறைய இருக்காங்க. ஆமாம், நாங்களாம் வந்து சரவண பவன்லேயே போய் ரவா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம், வீட்டில் பிரியா வந்துட்டு இது செய்கிறாமா, கிச்சடி செய்கிறாமா, வேணாமா அப்படின்றோம். ஆனால் சரவண பவன் போய் ஃபஸ்ட்டாக கிச்சடி தான் ஆர்டர் பண்ணுவோம். இல்லைம்மா நீங்கள் எப்போவுமே நல்லா செய்வீங்கல்ல, சரி சரவண பவன் இன்னொருத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், அதுக்காக அங்கே போய் ஆர்டர் பண்ணுவோம். சரவண பவனுக்கு ஈடாகாது என்னோட சாப்பாடு. சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். கமெண்ட் சாப்பிட்டவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வெள்ளரவை செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான சாப்பாடு. இது வந்து க்ளோசிங். இது ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரபு நானும் சேம் டைமாக வந்து யூகேக்குள்ளே என்ட்ரி ஆகலை. பிரபு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு தான் நான் வந்தேன். பிரபு நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கென்யா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்து யூகேக்கு வந்தோம். அப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் டெலிவரிக்காக இந்தியாவுக்கு போயிட்டேன். ஒரு 7 மாதம் இருக்கையில் பிரபு வந்து நேராக வந்து இங்கே யூகேக்கு வந்தாங்க. ஏன்னா பிரபு யூகேக்கு வர விஷயமே எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க இங்கே ஒரு ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடச்சங்காட்டி அப்படி நேராக இங்கே வந்துட்டாங்க. எனக்கு அப்போல்லாம் வந்து யூகேக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு கனவு லட்சியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு கென்யாவில் இருக்கிறதே ஒரு பெரிய வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் போன ஒரு வெளிநாடுனா அதான் எனக்கு இப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் வந்து கென்யா. அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹெல்ப்பிங்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. நம்ம எந்த வீட்டு வேலையும் செய்ய தேவையில்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அதுவும் அந்த கல்யாணம் புதுசில் அப்படிங்கும்போது ஸோ அந்த டைமில் எனக்கு அது ரொம்பவே வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நிறைய தமிழ்காரங்கெல்லாம் கூட பக்கத்துலலாம் இருப்பாங்க.
நம்ம வீட்டில் பார்த்திங்களா சூப்பராக வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் அப்படியே நிறையா பழுத்துருந்துச்சு. அதோட மல்லிகைப்பூவும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, மொட்டு விட்டுருந்துச்சு, நல்லாவே பூத்துருச்சு. சரியான வாசனை இந்த மல்லிகைப்பூ. எக்ஸாக்டாக நம்ம ஊர்லலாம் ஒரு மல்லிகைப்பூ இருக்கும் இல்லைங்களா, அதே மல்லிகைப்பூ நல்லா குட்டியாக இருக்கும் போதே வந்து மொட்டு விட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து எனக்கு பிஆர் வந்துருச்சா என்ன, ஏன்னா எங்களுக்கு அதுக்குள்ள ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்துட்டு பிரபு வந்து இங்கே வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நான் இந்தியாவிலேருந்து பாப்பாலாம் பிறந்துட்டு 1 இயர் கழித்து அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வீசா அப்ளை பண்ணோம். அப்புறம் அந்த வீசாலேருந்து நாங்கள் வந்து யூகேக்கு வந்தோம். யூகே வந்தப்போ நாங்கள் வந்து லெஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. பிரபு நாங்கள் வரத்துக்கு முன்னாடி ஷேரிங்கில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வரோன்னு பின்னாடி தனியாக வந்து ஒரு வீடு பார்த்தாங்க. அப்போல்லாம் ஷேரிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 பவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு ஹார்டான டைம். ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு, வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிரபுக்கு வந்த புதுசுலலாம் வந்து நிறையா இனிஷியலாக அவருக்கு வந்து அவர் கிடச்ச அந்த வேலை வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அவங்க வந்து அடுத்த வேலை எடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நானும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ எங்களுக்கு காசு நல்லாவே வேணும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இன்டர்வியூஸ் வேறு அட்டென்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லையா? ஏன்னா ஃபேமிலியாக இருக்கும் போது வேலை திரும்ப தொலாகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா நானுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரியான எனக்கும் பயம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பயத்தை வந்து வெளிக்காட்டாமல் தான் இருந்தேன் நானுமே. அப்புறமா வந்து டெலிவரி ஆகிட்டு கரெக்டாக அதுக்கு அடுத்த வீக்கில் தான் வந்து பிரபு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அந்த 7 to 9 months அந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜாபே கிடையாது. அந்த ஹார்டான டைமில் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அப்போவும் சொன்ன எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே வந்து திரும்ப நம்ம லைஃப். ஏன்னா எப்படின்னா எங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோம். திரும்ப நாங்கள் கென்யாவுக்கு போனோம். திரும்ப எங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுச்சு. எல்லாமே அங்கே வீடு எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது. பட் பிரபுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து அவரோட ஃபீல்டு, அவருக்கு பிடிச்ச அந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப விருப்பம். ஆனால் அது கென்யாவில் வந்து அது கிடையாது. பிடிக்காத ஒரு அந்த அட்மாஸ்பியரில் இருந்தாங்காட்டி அவர் இங்கே ட்ரை பண்ணி வந்தார். ஏன்னா அப்போது நான் ஏன் நோ சொல்லலைன்னா, ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இல்லை நம்ம ஃபேமிலி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் பிரபு வந்து ட்ரை பண்ணும்போது ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே ட்ரை பண்ணி வந்தாங்க. ஏன்னா கென்யா போகும்போது நம்மளோட அந்த கிராஃப் வந்து மேலே ஏறுது. ஸோ அப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு வீடு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்லா நடக்கும்போது. பட் அங்கே எஜுகேஷன் வைஸு சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறவு தான். ஆனாலுமே வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர் தானே. திரும்ப நம்ம இங்கே லண்டன் வரும்போது திரும்ப வந்து பாதாளத்தில் வந்து கீழே வந்து விழுகும் போது திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியில்லை முதல்ல இருந்து ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பாப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். தம்பி வேறு இருக்கான். ஸோ அவனுக்கு நம்ம சாப்பாடு, அவனுக்கு நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும், வீடு வாடகை, ஏதாவது நம்ம வேறு ஊரில் போய் நம்ம வேலை பார்க்குறோம்னா கூட ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அப்போ நாங்கள் 2 பேரும் பேசும்போது இப்படி தான் பேசுவோம். பரவாயில்ல பிரபு, நம்ம திரும்ப முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பரவாயில்ல, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, நம்ம பிஆர்பி கார்டு எடுத்துக்கிட்டு யூகே விசா சென்டர் இருக்கு இல்லையா, சரியா, சோப்ராஸ்டேரான், நிறைய பேர் எல்லா பக்கம். ஆனால் இது ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறங்காட்டி எல்லா கம்ஃபர்டபுள் டைமில் கிடைக்காது. அது வந்து அது அவைலபிள் இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஓசியில் போகிறோம்ல. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போயிட்டு இப்போ நம்ம போகிற இடத்துல வந்து நியர்பை பார்க்கிங் என்ன ஏது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம வழக்கம் போல் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லாட்டின்னு வச்சுக்குவேன், அங்கே போய்ட்டு நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். அப்ளிகேஷன்லாம் ஆன்லைனில் போட்டோம். ஸோ மொத்தமாக இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லாயரை வச்சே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பிரபுக்கு வந்து பிஆர் அப்ளை பண்ணோம் 2021 அந்த டைமில். அப்போ அப்ளை பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த டைமில் கோவிட் டைம் இல்லைங்களா, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ அதனால் வந்து அதே லாயர் வந்து நாங்கள் சில டவுட்ஸ்க்காக நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அவரே வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. நான் இதெல்லாம் வந்து அப்படியே வீடியோவில் பேசலாம் என்ன ஆன் பண்ணணுங்களா, என்னோடய ஃபோன் வந்து பிடிச்சிட்டு பேசவே முடியல. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பவுண்ட் ஆகும் எங்கள் 3 பேருக்குமே சேர்த்தி. இது வந்து ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டு. இந்த ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ அவைலபிளாக இருக்கோ அதுக்கு நம்மளோட கம்ஃபர்டபுள் டைமில் கிடைக்காது. ஸோ எப்போ அவைலபிளாக இருக்கோ ஸோ அப்போ போகிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து 400 பவுண்ட் மிச்சமாகுது அப்படிங்கிறங்காட்டி எப்படியாவது நம்ம வந்து லீவை போட்டுட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். அதே போல் எனக்கு ஆகஸ்ட்லேயே வந்து வீசா வந்து முடியுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு
ப்ரெஷர். கண்டிப்பாக வந்து இந்த டைமில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் ஊருக்கு வேறு நாங்கள் போகல, இது கிடச்சா தான் ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா 2021 ஊருக்கு போன வருஷம் நாங்கள் வீடு மாறணும் அப்படிங்கிறங்காட்டி போக முடியல. ஸோ அதனால் வந்து இந்த வீசா அப்படிங்கிறது எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தத்தி முத்தி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒன்றுமே ஒரு நிலை இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குமே. ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலுமே, ஏன்னா இப்போ குழந்தைங்க இங்கேயே வளர்கிறாங்க, திரும்பி இன்னொரு இடத்துல அங்கேருந்து நம்ம திரும்பி முதல்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்மளால். இதுதான் நம்ம வர வேண்டிய ஆஃபீஸு கரெக்டாக முன்னாடியே ஆன் டைமுக்கு வந்துட்டோம். ஆனாலுமே பிரபு தான் ரொம்பவே டென்ஸ்டாக இருந்தாங்க. அப்புறம் நம்மளோட அந்த கைரேகையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும்தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படி நாங்கள் கிளம்பியாச்சு. நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னொரு தமிழ் ஃபேமிலி அவங்களுமே இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து அவங்க எனக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சரி முடிச்சுட்டு பேசலாமான்னு யோசிச்சோம். அதுக்குள்ளே இப்படிங்கிறதுக்குள்ளே கிளம்புட்டாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் அவங்க கூட நாங்கள் பேச முடியல, ரியலி மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு உங்கள் பேர் கூட தெரியல, இப்போ வந்து பேசணும்னு நினச்சேன், சாரி. நம்ம வந்து பயோமெட்ரிக் முடிச்சாச்சு. போன உடனே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் வந்து கைரேகை 4 விரல், அப்புறம் ஆட்டோகிராஃப் வந்து கையில் போடுவோம். அப்போ தலையை நல்லா பின்னி ஒரு முடி கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா பின்னி இந்த பக்கம் 2 முடி. அப்புறம் சிரிக்கலாம் கூடாது, அப்படியே அமுக்குங்க அப்படின்னாங்க. வாயை கொஞ்சம் சுமாராதீங்க, சிரிக்காதீங்க தயவுசெய்து அப்படின்னு. அப்புறம் வந்து இல்லை வீசாக்கு பொதுவாக அப்படிதான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இந்த விசா எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நாள் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் இல்லையா, அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து 5 வருஷம் முடிச்சதும் நம்ம வந்து பிஆர் வந்து நம்ம எடுக்கணும் யூகேல. 5 வருஷம் முடிச்சதும் நம்ம வந்து லைஃப் இன் யூகே எக்ஸாம் எழுதணும். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து காலேஜ் இங்கிலீஷ் மீடியமே தேவையில்லை. நான் வந்து காலேஜ் இங்கிலீஷ் மீடியம்னா தேவையில்லை. நான் வந்து தமிழ் டீச்சர் இல்லையா, அதனால நான் வந்து B1 எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன். அது வந்து ஸ்பீக்கிங். ரைட்டிங்கில் வந்து கொஷின்ஸாக கேட்டாங்க, நம்ம ஊரில் தேசிய பறவை, அப்புறம் வந்து அது மாதிரிலாம் கொஷின்ஸ். உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். வேல்ஸோட தேசிய பறவை என்னன்னு சொல்லு, இல்லை பூ சொல்லு. இங்கிலாந்து வந்து ரோஸுங்க, ஸ்காட்லாண்டு வந்து டேஃபோடில்ஸ்னு நினைக்கிறேன். இல்லை வேல்ஸ் தான் டேஃபோடில்ஸோ? இல்லை வேல்ஸில் வந்து இது நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது அந்த பட்டு ரோஸ்ன்னு பண்ணலாம். அது பட்டு ரோஸில் அது மட்டும் இதுமாதிரி சிம்பிளாலாம் இருக்காதுங்க. இவங்க இந்த வேல்ஸு, ஸ்காட்லாண்டு, இங்கிலாண்டோட அந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் வச்சு தான் ஒரு நிறைய கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500-600 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டேன், செகண்ட் தான் வந்து பாஸ் ஆனேன். அது தண்டு சிண்டுகள்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணி பாஸ் பண்ண வச்சாங்க. அப்புறம் B1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்பீக்கிங் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம இங்கே குப்பை கொட்டுறோம் இல்லையா, இங்கிலீஷ் நம்மளால குப்பை கொட்ட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது வந்து நமக்கு எடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலி நாங்கள் வந்து லாயர் வச்சு தான் பண்ணோம். ஏன்னா பிரபுக்கு வந்து ஒரு பயம், அவருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சில இஷ்யூ நடந்துச்சு, அதனால் டிலே ஆச்சு. அதனால் பயந்துட்டு லாயர் வச்சு நாங்கள் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ தான் பிரபு தான் எங்களோட எல்லா பேப்பர்ஸும் பண்ணாங்க. பட் பிஆருக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு பயம், அதனால் வந்து லாயர் வச்சு பண்ணோம். அவங்களே ஃபுல்லாகவே நான் என்னோடய லைஃப் இன் எக்ஸாம் இதெல்லாம் கிளியர் பண்ணது அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய டாக்குமெண்ட்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, அப்புறம் பிரபுவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு க்ரியேட் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதுக்கு நாங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். இல்லை நம்ம வந்து நார்மலாக வந்து ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் இல்லைனா எங்கள் 3 பேர் சேர்த்து அது 400 பவுண்ட் செலவு. ஃப்ரீனா பயோமெட்ரிக் வைக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் ஃப்ரீ ஸ்லாட்ஸும் இருக்குது, நம்ம பே பண்ணி போகிறது. ஸோ ஃப்ரீ ஸ்லாட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம சௌரியது கிடைக்காது. பே பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா அதுவும் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளுடைய அர்ஜென்சி பொறுத்து அது. இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் அப்ளை பண்ணது கூட பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அப்ளை பண்ணால் ஒரு 6 to 8 வீக்ஸ் அந்த மாதிரி வரும். இதை ப்ரியாரிட்டியில் பண்ணோம்னா ஒரு 5 டேஸில் வரும். ஸோ நம்மளோட அர்ஜென்சி பொறுத்து நம்ம அதை மாற்றிக்கலாம். அதுக்கு அது மாதிரி அமௌண்ட்டும் வேரி ஆகும். பிரபு வந்து பயங்கர ஒரு பரபரப்பாக அப்படியே நர்வஸ் ஆகிட்டார். உங்களை நம்பி ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணி நான் வேறு கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, கிடைக்கலாம் என்ன பண்ண சொன்னால் வாயை கழுவு ஃபினாயில் ஊற்றி அவன் வந்து கரெக்டாக கை வைக்கிற இடத்துல வந்துட்டு கிடைக்காட்டி இந்தியா தான் போகணும் அப்படிங்கிறா. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எப்போவுமே என் லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து மைண்டில் வச்சு நான் ப்ரிப்பேர்டாக இருந்துக்குவேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பண்ண மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து இதில் என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, எதுனா ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படின்னா அது டிலே ஆகிறது மட்டும் இல்லாமல்
திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து 10 லட்சம் கட்டி ஆரம்பிக்கணும், ஆவி இல்லப்பா. ரிசல்ட் வந்து 5 ஒர்க்கிங் டேஸில் கொடுத்துரும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இல்லைனா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து உங்களுக்கு 4 வீக்ஸு 6 வீக்ஸு பிரபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த்ஸ் எல்லாம் கூட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் வந்து பிஆர் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டாக நம்ம வந்து கரெக்டான ஒரு டைமில் சொல்ல முடியாது. சிலருக்கு உடனே கூட நமக்கு கிடச்சிரும். சிலர் கேட்பாங்க ஏன் இந்தியாவுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது செட் ஆகும். நாங்கள் வந்து இனிஷியலாகவே வந்து ஜாப் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு பிரபுக்கு ஒரு பெரிய கனவு. என் கல்யாணத்தப்பெல்லாம் வந்து அதான் வந்து, ஆனால் அதுவே வந்து அவருக்கு வந்து நிறைய ஃபுல்லாகவே வந்து இந்தியாவில் வந்து எம்என்சியில் வந்து பிரபு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே வந்து அவங்க ஒரு பெரிய இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்மாஸ்பியரில் நல்ல ஒரு டெக்னாலஜியில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு எங்கே ஜாப் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கான ரீசனே அதான். இந்தியாவில் நாங்கள் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து இங்கே கிடைச்சங்காட்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கோம். ஏன்னா அடுத்த பசங்களுமே வந்து இங்கே வளர்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஃப்யூச்சர் இங்கே படிக்கிறது, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் அப்படியே இங்கே இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சரி, பிரபுவுமே சரி, நானுமே சரி, எல்லாமே நாங்களாக பில்ட் பண்ணது தான். எங்கள் வீடும் சரி, அவங்க வீடுமே சரி, ஃபுல்லாக ஒரு விஷயமே வந்து நாங்களாக உருவாக்குனது தான். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா அம்மாவோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது, ஒரு வேலை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும், அவங்க வந்து தைரியமாக வந்து அவங்க ஊருக்கு போவாங்க, ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எங்கே போனாலுமே நாம தான் வந்து நம்மளோட லைஃப் வந்து ஒரு சுயம்பு மாதிரி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து அப்படியே பழகிருச்சு. ஸோ அப்படியே நாங்கள் இங்கே இருக்கலான்னு அப்படியே நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் கடத்தருவெல்லாம் இருந்துச்சு, அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாமேன்னு கிளம்புனோம். இது வந்து குராய்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் B1 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இதே ஏரியாவில் தான் வந்து எழுதினேன். இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆகுறீங்கன்னா ILR ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போகலாம். ILR அப்படிங்கிறது நமக்கு வீசா தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கம்பெனிஸ் மாறிக்கிறது, ஸோ இதான் வந்து அந்த ILR ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. இதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா. இல்லைனா நீங்கள் இனிமேல் வந்து வீசா எக்ஸ்டென்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் போக தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ILR அப்படிங்கிறது. பிறகு நீங்கள் வந்து லைஃப் இன் UK நான் இப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லைஃப் இன் UK எக்ஸாமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எழுதணும். அது வந்து ஒரு 40 பவுண்ட் கிட்ட அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வந்து கிடச்சிது. அப்புறம் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா B1 எக்ஸாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்கன்னா இந்த B1 எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதணும் நீங்கள். ஸோ அதுக்கு வந்து 150 பவுண்ட். அது நீங்கள் குராய்டனில் வந்து எழுதுனா ஸோ உங்கள் நியர்பை இருக்கிற சென்டரில் வந்து நீங்கள் போகலாம், இல்லை எங்கேனாலுமே நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நான் வந்து டிபெண்டன்ட் பாஸில் தான் இருந்தேன், Tier 2 ஜென்ரல் விசா பிரபுவோடது. அப்புறம் இப்போ பிரபு வந்து அவர் PR வாங்கி 1.5 வருஷமே ஆயிடுச்சு. ஸோ PR டிபெண்ட் நான். என்னோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து லாயர் வச்சு தான் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு 3 அப்ளிகேஷன்றாங்காட்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் லாயரை வச்சே மூவ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து அழகாக எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்குவாங்க. இந்த டே வந்து 2-3 டே அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த டே கம்ஃபர்டபுள்னா ஸோ அவங்க அதை பிளாக் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பயோமெட்ரிக் முடிச்சதும் கால் பண்ணி லாயர்கிட்ட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இந்த வீசா வந்து கரெக்டாக நான் வந்து Thursday அன்றைக்கி அப்ளை பண்ணேன். Saturday மார்னிங்கே எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு PR வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நான் ஊருக்கு வரேன், இந்தியாவுக்கு வந்து உங்கள் எல்லாருமே வந்து பார்க்க போகிறேன். டிக்கெட்டும் போட்டாச்சு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரப்போகிற vlogல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ மெயின் அப்ளிகண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் இங்கே இருக்கீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏதாவது வந்து FIR நம்ம ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் FIR ஃபைல் ஆகாத மாதிரி நம்மளோட அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த 5 இயர்ஸ் ப்ளஸ் நம்மளோட சேலரி வந்து எதுவும் நிறைய பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே போல் இந்த ஃபீஸ் வந்து இப்போ PRக்கு எங்கள் 3 பேருக்குமே வந்து 10,500, அதாவது நம்ம ஒரு காசுக்கு, அதாவது பவுண்ட்ஸில் நான் சொல்கிறேன், 10,500. இதுக்கு முன்னாடி பிரபு அப்ளை பண்ணும்போது அவங்க ஃபீஸை வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம். பட் இப்போ கரண்ட்டாக நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணணும் அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து அவங்க மாற்றிருக்காங்க.
இதுதான் இப்போ உள்ள ஐஎல்ஆரோட லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதே போல் ரொம்ப அவசரத்துக்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இத்தனை அமௌண்ட் நான் சொன்னேன்ல 10,500 பவுண்ட்ஸு. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக 6 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மெதுவாக போட்டுக்கலாம், அவசரம் இல்லை, நிறைய டைம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதை விட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈச் அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 400 பவுண்ட்ஸ் வந்து கம்மியாகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சேம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு. அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு எங்கள் கோப்பில் வந்து ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம டாப் 3 கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சிடலாங்களா? மேகலா குமரராஜ், ஹை சிஸ், நைஸ் vlog and may you and your family always be happy and everything will be positive, you sure sis. Thank you so much மேகலா குமரராஜ். The comment சுரேஷ், wow my 2 favorite YouTubers in one video, keep going sister, one small request, சர்வேஷ் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஷியோர் சுரேஷ், அவன் இங்கிலீஷில் பேசுகிறதா தமிழில் பேசுகிறதான்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த கமெண்ட் தனுஷா ரிவிஷன், வா உங்கள் குக்கிங் சூப்பர் அக்கா, தேங்க்யூ ஸோ மச் தனுஷா. அடுத்த கமெண்ட் பாபு காரைக்குடி, ஹாய் சிஸ் வணக்கம், லண்டன் தமிழச்சி ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க, வெல்கம், அடிப்பொலி விருந்து பிரியாணி எல்லாமே சூப்பர். பாபு காரைக்குடி, தேங்க்யூ ஸோ மச் பாபு காரைக்குடி ப்ரோ. சஃபாத் ஃபாத்திமா, வெயிட்டிங் ஃபார் யுவர் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ. சஃபா, கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணிடுறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ் தான் என்னோட அடுத்த வீடியோக்கான ஒரு பூஸ்டே. கண்டிப்பாக எனக்கு இந்த கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். டைம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் போடுங்க. யாராவது பேர் படிக்கலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பார்ட்டு மிஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு அதுவுமே கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். டாடா, பாய் பாய். என் வீட்டை பார், என்னை பிடிக்கும் இவன் யாரோ யாரோ தெரியாது, இவன் பின்